அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமா மதுரை மிக குப்பை நிறைந்த ஒரு நகரமாக இருக்கு அப்படின்னு நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் வந்துச்சு. அப்போ நான் ரொம்ப யோசிச்சேன். இது ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ கமிஷனர் அம்மா கிட்ட நாங்க மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ மதுரையை கிளீன் பண்றதுல அவங்களுடைய எஃபர்ட்ஸ்ல என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்கங்கிறதெல்லாம் அவங்க சொன்னாங்க. நாங்க எங்க நிறுவனம் சார்பாக ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். நாங்க இருக்கக்கூடிய எம்ஜிஎம் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாகவும் எங்கள் நிறுவனம் ராஜ் எக்ஸிம் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பாகவும் நாங்கள் இந்த கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு மினி எக்ஸவேட்டர் நாங்கள் தர்றோம். அந்த மினி எக்ஸவேட்டரோடு சேர்ந்து ஒரு டாடா ஏசி வெஹிக்கிள் ஃபார் மூவிங் தி க்ரஸ்ட் குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஃபெசிலிட்டியும் தர்றோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு ஓகே சார் செய்யுங்க அப்படின்னாங்க. நாங்கள் இதை ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இந்த இனிஷியேட்டிவை எடுத்ததை மினிஸ்டர் மூர்த்தி சாரும் அப்ரிஷியேட் பண்ணி அதை ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சாங்க. இதுக்கப்புறம் இப்போ நாங்கள் தொடர்ந்து அவனியாபுரம், வில்லாபுரம் போன்ற பகுதிகளில் வார்டு நம்பர் 91, 100 இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்ட்ஸில் போய் அங்கே டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள், ஏஇ அவங்க கூட துணையோட நாங்கள் நிறைய டெபாசிட்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பல இடங்களில் நிறைய குவிஞ்சு கிடந்த குப்பைகளை எல்லாம் ரிமூவ் பண்ணி இங்கே மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய வெள்ளக்கல்னு அந்த கிளீனிங் சென்டர் அங்கே தான் இந்த வேஸ்டேஜை பூரா ரீசைக்கிள் பண்ணி அதை ஃபியூவலாக மாற்றுறாங்க, உரமாக மாற்றுறாங்க. ஸோ அந்த இடங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துருக்கிறோம். கடந்த ஒரு மாதமாக மட்டும் கிட்டத்தட்ட 40 டன்னுக்கு மேற்பட்ட வேஸ்டேஜை க்ளீன் பண்ணி அவனியாபுரம், வில்லாபுரம் பகுதியை நாங்கள் க்ளீன் பண்ணியிருக்கோம். இதுக்கு எங்களுக்கு கமிஷனர் அம்மா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஜோன் 5 இதுக்கு பொறுப்பாக எடுத்திருக்கிறோம். ஜோன் 5 அப்படிங்கிறது தெக்குவாசம் பாலத்திலிருந்து ஏர்போர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெருக்களில் நம்ம வெஹிக்கிள்ஸ் போய் மாநகராட்சியினுடைய ஸ்டாஃப்ஸ் அவங்களுடைய சப்போர்ட்டோடையும் கவுன்சிலர்ஸ்னுடைய சப்போர்ட்டோடையும் நம்ம கிளீன் பண்ணுற இனிஷியேட்டிவை எடுத்திருக்கிறோம். இது எங்கள் பகுதியில் செஞ்ச மாதிரி மதுரையில் மிச்ச பகுதிகள்லையும் பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் வரணும். ஏன்னா நிறைய கார்ப்பரேட்ஸ் நம்ம இதில் இருக்காங்க. அவங்களுடைய கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இறங்கி மதுரையை தூய்மைப்படுத்துவதற்கு கை கொடுக்க வேண்டும். இந்த முயற்சி நாங்கள் புது மதுரை அப்படிங்கிற கான்செப்டில் நாங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அனைவரும் இதில் பங்கு பெற்று மதுரையை தூய்மையான ஒரு நகரமாக மாற்றுவதற்கு, தூங்கா நகரத்திலிருந்து தூய்மையான நகரமாக மாற்றுவதற்கு நம்ம முயற்சி எடுப்போம். நன்றி. தேங்க்யூ.